துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. எதில் வெற்றி வாய்ப்பு? வேலையில் இருந்தீங்கன்னா வேலை நல்லா இருக்கும். ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க அப்படின்னு இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆவீங்க. நீங்கள் செய்தியோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. உங்களுடைய எதிரிகள், நேரடியான மறைமுகமான எதிரிகள் அத்தனை பேரையும் நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது வழக்குகள் இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க அதிலிருந்து விடுபடுவதற்கு அல்லது அதிலிருந்து நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கடன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் லோன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறேன், கிடைக்குமாங்கிறவங்களுக்கும் கிடைக்கும். இவ்வளவு விஷயங்கள் நல்லது நடந்தால் கூட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இந்த வாரம் நோயுடைய தன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதன் காரணமாக தேவையற்ற அவஸ்தைகள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகளையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் கணவன் மனைவி 2 பேரில் யாருக்கா ஒரு ஆளுக்கு பிரிவு அல்லது 2 பேரில் யாருக்கா ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இதுவும் இந்த வாரம் உண்டு. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல லாபம், சேல்ஸு லாபம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா விவசாயத்தால் உங்களுக்கு மகசூல் அல்லது லாபம் இருக்குது. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் ஏற்றங்கள் உண்டு. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி, மறுபடியும் சொல்கிறேன், குறைவு. அதனால் உங்களுடைய இம்யூனிட்டியை கூட்டுங்க. உடம்புல எந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் பவரை கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது. அவசியம் இருந்தாலும் லோன் வாங்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே இந்த வாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வாரத்தில் தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் தலையிடாதீங்க. அதனால் பின்னாடி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் வெளியூரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஓரளவுக்கு பண்ணுங்க. உங்களுடைய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் எது தேவை எது தேவையில்லைங்கிறத முடிவு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய இந்த வார ஆக்டிவிட்டீஸ் இருந்தால் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு மிகப்பெரிய லெவலில் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு ஆல்ரெடி ஏற்கனவே வெற்றி என்பது கன்ஃபார்மாக இருந்தாலும் அதை நீங்கள் பண்ணுற பிளானிங்கில் தான் உங்களுடைய சக்ஸஸ் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் குறிப்பாக நரசிம்மரையும் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க.